hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லெமன் ரைஸ் அண்ட் பிண்டி மசாலா. எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெண்டைக்காயை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளோட வெண்டைக்காய் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. இதை அந்த எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டேன். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெண்டாவது பேட்ச் சேர்த்துக்கலாம். இங்கே பிண்டி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு இந்த பேனில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். இப்போது இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம ஏன் இந்த பிண்டி மசாலா பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் அதில் ஒரு குழப்பழப்பு இருக்கும்ல வெண்டைக்காயில், அது இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நான் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வரேன். இந்த அளவுக்கு பொரிஞ்சோன்னே 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு 2 வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் இந்த அளவுக்கு பொரிஞ்சிடணும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேருந்து. வெங்காயம் கொஞ்சம் குக் ஆனணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் வெண்டைக்காய் பொரிச்சு வச்சாச்சு. இந்த அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை வந்து லெமன் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது நல்ல இதோட ரா ஸ்மெல் போகட்டும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரப்பொடியும் சேர்த்துக்கோங்க. போதும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30-40 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மசாலாஸ் வந்து இதில் ரோஸ்ட் ஆகட்டும். நான் வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு டொமேட்டோ பியூரே சேர்த்துருக்கேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் பியூரே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக அப்படியே மிக்சியில் கூட அரைச்சும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கரையிற வரைக்கும் இந்த மசாலாஸில் நல்லா குக் ஆகட்டும். நம்மளோட செகண்ட் பேட்ச் வெண்டைக்காயும் ரெடி. இதையும் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்த டொமேட்டோ பியூரையும் கரைஞ்சாச்சு, ஃப்ரோசன் பியூரேவும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கும் சேர்த்து தான் இதில் தான் சேர்க்கணும். ஏன்னா வெண்டைக்காய் நம்ம பொரி கரைச்சி உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரமசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ண போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பக்கத்தில் வெண்டைக்காய் பொரியிற சத்தம் குக் ஆகட்டும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த பிண்டி மசாலா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கிறது தான். அப்புறம் வந்து இதில் நான் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் தயிர், கஸ்தூரி மேத்திலாம் சேர்ப்போம் இதில். அதனால உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பிண்டி மசாலா டேஸ்ட்லேயே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இதை லெமன் சாதம் அண்ட் தயிர் சாதத்தோடு சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறேன். சப்பாத்திக்குனா நீங்கள் கொஞ்சம் தனியாக பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். 500 கிராம்ஸ் ஆஃப் பிண்டி எடுத்திருக்கேன், வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம். நீங்கள் வெங்காயத்தை வேணாலும் பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம்.
அதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து 2 டொமேட்டோ அளவுக்கு ஃப்ரோசன் பியூரே சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட அரைச்சும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வதங்கினோன்னே மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இப்போது நம்ம அந்த வெண்டைக்காயை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். தயிர் சேர்க்கறச்ச இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்த உடனே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கேர்டல் ஆகிடும் தயிர். தயிர் சேர்த்த கையோட நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட பிண்டி மசாலா இங்கே குக்காரத்துக்குள்ளே நம்ம இங்கே லெமன் சாதத்துக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். வீடியோ கட் ஆகிடுச்சு, டெம்பரேச்சர் ஜாஸ்திங்கிறதுனால கேமரா ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். மஞ்சள் இந்த சூட்லேயே வந்து பச்சை வாசனை போயிடும். இப்போது நமக்கு டிசைர்ட் கன்சிஸ்டன்சி இந்த பிண்டி மசாலா வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிண்டி மசாலாவும் ரெடி. இது வந்து நல்ல சாதம் ஆறின உடனே உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாதத்தை பெசரிட்டு இதை விட்டுட்டு ஒரு 2 லெமன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் 1 கப் ரைஸ்க்கு. லெமன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரீசரில் ஃப்ரோசன் லெமனாக வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 4 க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். 2 லெமன் அளவுக்கு இதில் ஜூஸ் இருக்கும். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா வடிச்சிட்டு உதிரியாக ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறணும் லெமன் சாதம் கலக்கிறதுக்கு, இல்லாட்டி லெமன் சேர்க்கறச்ச கசக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த லெமன் சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எந்த மிக்சட் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எப்போதும் நான் பச்சை நிலக்கடலை சேர்ப்பேன். இன்றைக்கி அது போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து இது கடுகு உளுத்தம் பருப்பு வறுக்கிறோம் இல்லையா, அப்பயே போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 லெமன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு இன்னொரு 1/2 லெமனும் தேவைப்பட்டது. மொத்தமாக 2 லெமன் ஆச்சு. எனக்கு 1 கப் இந்த அரிசி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவைன்னா நீங்கள் இப்போயே செக் பண்ணிக்கலாம். நான் தயிர் சாதமும் பசஞ்சிட்டு காட்டுறேன். தயிர் சாதம் ரொம்ப க்ரீமியாக எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் இதை வந்து உங்களுக்கு சாப்பிட்றச்ச ப்ளேட் பண்ணிட்டு காட்டுறேன். நம்மளோட டேஸ்டியான பிண்டி மசாலா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் வித் மோர்மிளகாய் ரெடி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.